வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூரில் டீசல் சரக்கு ரயில் தடம் புரண்டு தீப்பிடித்ததால் நகரத்தை மிரட்டிய கடும் புகை மூட்டம். சுமார் 8 மணி நேரமாக இருந்த தீயை போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். டீசல் சரக்கு ரயில் தீ விபத்தில் 18 டேங்கர்கள் எரிந்து சேதமடைந்திருப்பதாக தெற்கு ரயில்வே தகவல். டீசலுடன் 30 டேங்கர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் அறிவிப்பு. தீ விபத்தில் சரக்கு ரயிலில் இருந்த 1 லட்சம் லிட்டருக்கும் மேலான டீசல் எரிந்து சேதம். 12 லட்சம் லிட்டர் அளவிற்கு டீசல் பாதுகாப்பாக அகற்றப்பட்டதாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மக்கள் ஆதரவு பெருக பெருக பொறுப்பும் கடமையும் கூடுகிறது. எதிர்பார்ப்பும் அதிகமாவதால் அதனை காப்பாற்ற திமுகவினர் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. இரண்டாம் கட்ட தேர்தல் சுற்றுப்பயணத்தை வரும் 24ஆம் தேதி புதுக்கோட்டையில் தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தென் மாவட்டங்களை குறிவைத்து 12 நாட்கள் நடத்தும் சுற்றுப்பயணத்தை ஆகஸ்ட் 8ஆம் தேதி விருதுநகரில் நிறைவு செய்கிறார். எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியாகவே மாறி காவிச்சாயத்தோடு தமிழ்நாட்டில் உலா வருகிறார். திமுகவின் திட்டங்களை கண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எரிச்சலும் பதற்றமும் வருவதாக திருவண்ணாமலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். இந்து சமய அறநிலைத்துறையை இருக்கக்கூடாதுன்னு சொல்ற பாஜகவோட கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு முழு சங்கியா மாறி இருக்காரு. அதிமுகவை அமித்ஷா கிள்ளுக்கு இரையாக கருதுகிறார். விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். இது திராவிட மாடல் அல்ல, சாரிமா மாடல் என்று விமர்சித்த தாவேக தலைவர் விஜய், அஜித்குமார் குடும்பத்திற்கு சாரி சொன்னதை போல மற்றவர்களின் குடும்பத்திற்கும் சொல்லாதது ஏன் என்றும் முதலமைச்சருக்கு கேள்வி. எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. ஏன்னா இருந்தாதானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. தாவேக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை கேட்டதால் மணப்புரம் வழக்கை சிபிஐக்கு முதலமைச்சர் மாற்றியதாக விஜய் குற்றச்சாட்டு. மத்திய அரசின் கைப்பாவையாக சிபிஐ என்று கூறிவிட்டு தாவேக மீதான பயத்தால் அவர்கள் பின்னால் ஒளிந்து கொள்வது ஏன் என்றும் கேள்வி. சாத்தான்குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதே தானே. அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே. அதே சிபிஐ தானே. சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? புதுச்சேரியில் இளம் மாடல் அழகி சான்றிதழ் தற்கொலை. காரமணிக்குப்பத்தில் உள்ள வீட்டில் விபரீத முடிவு. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த தமிழ் சினிமா சண்டை பயிற்சியாளர் மோகன்ராஜ் உயிரிழப்பு. நாகை அருகே விழுந்தமாவடியில் வேட்டுவன் படத்தின் படப்பிடிப்பின் போது நெஞ்சுவலியால் உயிர் பிரிந்தது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே ஒலிபெருக்கி உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் 3ஆம் ஆண்டு இசை போட்டி. கூம்பு வடிவிலான குழாய்களுக்கான தடையை அரசு நீக்க வலியுறுத்தல்.
புதுக்கோட்டை அருகே அரசு பள்ளி மாணவர்களை கழிவறையை தலைமை ஆசிரியை சுத்தம் செய்ய வைத்ததாக குற்றச்சாட்டு. சத்துணவு திட்டத்தில் பணிபுரிபவர் திட்டமிட்டு சிக்க வைத்ததாக தலைமை ஆசிரியை விளக்கம். சாமி, திருப்பாச்சி உள்ளிட்ட படங்களில் வில்லனாக நடித்து மிரட்டிய பிரபல நடிகர் கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் உடல்நலக்குறைவால் ஹைதராபாத்தில் மரணம். முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், நடிகர் சிரஞ்சீவி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி. எம்பி ஆனால் 70 நாட்கள் நாடாளுமன்றம் சென்றால் போதும் என்று சிலர் கூறியதாக நடிகை கங்கனா ரணவத் பேட்டி. நடைமுறையில் அதிக வேலை இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை என்றும் பேட்டி. திருப்பதியில் இலவச தரிசனத்தில் ஏழுமலையானை வழிபட 24 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள். 300 ரூபாய் டிக்கெட் வாங்கியவர்களுக்கு அதிக கூட்டம் காரணமாக 4 மணி நேரம் வரை காத்திருப்பு. பெண் புகைப்படக் கலைஞரின் தலைமுடியை பிடித்து இழுத்த ஆண் குரில்லா. பொறாமையில் ஆண் குரில்லாவை புரட்டி எடுத்த பெண் குரில்லா. விம்பிள்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வெல்லப்போவது யார்? ஹாட்ரிக் பட்டத்திற்காக அல்கரசும் முதல் பட்டத்திற்காக சின்னரும் என்று பல பரீட்சை. திருவள்ளூர் அருகே டீசல் டேங்கர் ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் டேங்கர்கள் அகற்றி கிரேன் வளைவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் செல்வசூரியன். செல்வசூரியன், கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு விபத்து. தற்போது அந்த மின் இணைப்புகள் எல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கிறதா? தடம் புரண்ட ரயில்கள் எந்த நிலையில் இருக்கு இப்போ? நம்ம விபத்து நடைபெற்ற பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். விபத்து காலை 5:20 மணிக்கு நடைபெற்றது. தீயை அணைப்பதற்கே ஒரு 7 முதல் 8 மணி நேரம் கொண்டது. ஏனால் இந்த தீ விபத்து என்பது அவ்வளவு பெரிய ஒரு தீ விபத்தாக இருந்தது. இந்த சரக்கு ரயிலில் மொத்தம் 52 பெட்டிகள் இருந்தது. அதில் 13 பெட்டிகளுக்கு மேல் அந்த தடம் புரண்ட காரணத்தினால அதில் 10-11 பெட்டிகளுக்கு மேலே கடுமையான அந்த தீக்கு இரையாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த நாம் இருக்கக்கூடிய இடத்துல 4 ரயில் வழித்தடங்கள் இருக்கிறது. அதில் ஒரு ரயில் வழித்தடத்தில் தற்போது அந்த மின்சார கம்பி வடங்களை முழுமையாக சரி செய்யும் பணி என்பது தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 3 வழித்தடங்களில் வீழ்ந்து கிடக்கக்கூடிய அந்த டீசல் டேங்கர்களை அகற்றும் பணி என்பது தீவிரமாக சென்று கொண்டிருப்பதை நமது ஒளிப்பதிவாளர் ஜாஃபர்